சமீப காலமாக இந்த மண்ணிலே நிலவி வருகின்ற இந்த திராவிட அரசுகளின் மூலமாக கடந்த 4 ஆண்டு காலமாக ஒரு பெருத்த அவமானத்தோடு ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி, ஒரு கொடுங்கோல் ஆட்சி இந்த மண்ணிலே நிலவி வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் திமுகவோடு கூட்டணியில் தான் இருக்கிறோம். அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் கூட்டணியில் தான் இருக்கிறார். ஆனால் திமுக செய்கிற எல்லா காரியத்திற்கும் சால்ரா போடுவதற்கோ அல்லது செம்படிப்பதற்கோ நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம். அதே மாதிரி வேல்முருகன் அவர்களும் உறுதுணையாக இருக்க மாட்டார். இப்படிப்பட்ட சூழலிலே இந்த கட்சியிலே நான் இணைந்ததின் முக்கிய காரணம் வேல்முருகன் என்கின்ற ஒற்றை மனிதனுடைய போராட்ட குணம்தான். காசுக்காகவோ பணத்துக்காகவோ அல்லது நாளைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது கட்சியிலே பெரிய பெரிய பொறுப்புகள் பதவிகள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அல்ல. ஆனால் வேல்முருகன் அவர்களுடைய இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிற ஒரு மனிதர் 46க்கும் மேற்பட்ட வழக்குகளை சுமந்திருக்கிறார். நீட்டுக்காக, மாட்டுக்காக, செவிலியர்களுக்காக, ஆசிரியர் பெருந்தகைகளுக்காக, தமிழக வேலை தமிழருக்கே என்கிறதுக்காக வடக்கருடைய ஆதிக்கத்தை எதிர்த்து வடக்கர்கள் இன்று 6 லட்சம் பேருக்கு இந்த அரசு பாசிச அரசு வாக்காளர்கள் உரிமம் கொடுத்திருக்கிறது. அதை எதிர்த்து கூட வர 19ஆம் தேதி சிவானந்தா சாலையிலே ஒரு பல லட்சம் தொண்டர்களை கொண்டு ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தவிருக்கின்ற போராட்டம் என்று சொன்னால் அதன் மறுபெயர் வேல்முருகன். வேல்முருகன் என்று சொன்னால் போராட்டம். ஆகவேதான் இந்த கட்சியில் என்னை இணைத்துக் கொண்டு இன்று நான் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை தந்து நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு உரிமை இருக்கிறது. நான் வாக்களித்திருக்கிறேன். நான் இத்தனை ஆண்டு காலமும் மத சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் நான் வாக்களித்திருக்கிறேன். ஒரு வாக்காளனாகவும் ஒரு சினிமாவை நேசிக்கின்ற ஒரு ரசிகனாகவும் அதிலே பயணிக்கின்ற ஒரு பயனாளியாகவும் நான் சொல்லுகின்றேன். நீங்கள் ஒரு பெரிய நடிகர்கள் படம் வெளியே வருவது என்று சொன்னால் ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், ஒரு கிறிஸ்துமஸ், ஒரு ரம்ஜான் அது போன்ற நாட்களில் நீங்கள் வெளிவிடுங்கள். ஏன் இந்த 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 தகவலை நான் பரிமாறிக்கொள்கிறேன் சொன்னால் இதை பார்க்கின்ற தயாரிப்பாளர்கள் சங்கமும் இயக்குனர் சங்கமும் அல்லது பெப்சி சங்கமும் இதை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு 200 ரூபாய், 1000 ரூபாய், 4000 ரூபாய்க்கு டிக்கெட்டை கொடுத்து இந்த கூலி படத்தை 2000 தியேட்டர்களில் நீங்கள் வெளியிட்டீர்கள். ஆனால் தூய்மை பணியாளர்கள் கடந்த 13 நாட்களாக மோத்தரம், அசுத்தம், நாம் போடுகின்ற குப்பைகளை அள்ளி சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த தாய்மார்கள் இரவு பகல் பார்க்காமல் 13 நாட்கள் ரிப்பன் பில்டி மாளிகையின் அருகிலே அவர்கள் அறவழியிலே உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார்கள். ஆனால் இந்த அரசு இத்தனை நாள் மௌனம் காத்துவிட்டு கூலி படம் நாளைக்கு வெளியே வர போகிறது. முதல் நாள் இரவு 12 மணி 1 மணிக்கு நீங்கள் அடித்து காவல்துறையினரை வைத்து அவர்களை அப்புறப்படுத்தி அவர்களை அழுக வைத்திருக்கிறீர்கள். இந்த அரசு நீங்கள் இப்படி செய்கிற பொழுது அந்த மக்களுடைய வழி அதற்கு யார் பதில் சொல்லுவார்? அவர்களுடைய ஓட்டை மட்டும் நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களே ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே. நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன சொன்னீர்கள்? தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம், உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்று நீங்கள் வாக்கு கொடுத்த ஐயா முதல்வர் அவர்கள் ஏன் அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றவில்லை? உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே 285 நீங்கள் என்ன உத்தரவாதம் கொடுத்தீர்கள்? உங்களுக்கு 13,000 15,000 சம்பளத்தை நாங்கள் 23,000 ரூபாய் வரை உயர்த்தி தருகிறோம் என்று சொன்னீர்கள். தற்காலிகமாக வேலை வாய்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு வேலை வாய்ப்பை உறுதி செய்வோம் என்று சொன்னீர்கள். இப்படி பொய்யான வாக்குறுதிகளை குறித்துவிட்டு அவர்கள் தனது குடும்பம், குட்டி, மனைவி, பிள்ளைகளை விட்டுட்டு எல்லாம் விதவை பெண்கள், அன்றாடம் காட்சிகள், ஒரு பெண்களுடைய பர்சனல் இஷ்யூஸ் என்று சொன்ன உடல் உபாதைகள், ஒரு 2 பாத் எங்கே போவாங்க? ரிப்பன் பில்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் ரூம் எல்லாம் நீங்கள் லாக் பண்ணி வச்சுட்டீங்க. ஒரு பெண்களுக்காக அந்த 3 நாட்கள் என்று சொல்கின்ற அந்த பீரியட் ஸ்டைலையும் கூட அவங்க அந்த வழியை சுமந்து கொண்டு அந்த தாய்மார்கள் அங்கு அறவழியிலே நமக்கு ஒரு நீதி கிடைத்து விடாதா என்று போராடினார்கள். அவர்களை இந்த ஏவல் துறை என்று சொன்ன காவல்துறை அயோக்கியர்களை வைத்து அடித்து துவைத்து தும்சம் பண்ணது இந்த திமுக அரசு. இந்த திமுக அரசு ஐயா முத்துவேல் ஐயா அவர்களை நான் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். உங்களை நம்புகின்ற இந்த 8 கோடி மக்களும் உங்களை நம்புகின்றோம். நீங்கள் வந்தால் ஒரு சமூக நீதி ஆட்சி கிடைக்கும், ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கும் என்று சொல்லிதான் நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம். அதே போல கடந்த ஆட்சியிலே அதிமுக பாஜகவோட கூட்டணியாக இருந்தது. இவர்களுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி உள்ள வரும், இந்த தமிழ்நாடு வடநாடாக மாறிவிடும், தமிழ்நாடு ஈழம் போல் மாறிவிடும் என்று மனதிலே வைத்துக்கொண்டு ஒரு நல்ல ஆட்சி ஐயா முத்துவேல் கருணாநிதி அவர்கள் தருவார், ஐயா உதயநிதி அவர்கள் தருவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் தந்த பரிசு கண்ணீர், கண்ணீர், வலி, வேதனை. இன்று கூலி படத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருகிறீர்கள். காவல்துறைகளை வைத்து அடக்குமுறை, ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கிறது. இந்த 4 ஆண்டு காலமாக சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. யார் இந்த சார் இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது. வேங்க வயல்லே குடிக்கிற தண்ணியிலே ஒடுக்கப்பட்ட
வாழ்வியல் பிரச்சனையிலே நாம் கேவலம் என்று சொல்லுகின்ற பீயை கலந்தார்கள். அவர்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்பதாக திருநெல்வேலியிலே கவின் என்கின்ற ஒரு தலித் பையன் ஒரு சுபாசினி என்கின்ற பெண்ணை காதல் செய்து கொண்டிருக்கிறார். அதை பொறுத்து கொள்ள முடியாத அவன் தம்பி சுர்ஜித் என்பவன் அறுவாளை எடுத்து வெட்டி ஆணவ கொலை செய்திருக்கிறான். அவன் இந்த குடும்பத்திற்கு என்ன நீதி கிடைத்தது? ஏன் நீதி கிடைக்கல? சாதாரணமாக ஒருத்தர் கொலை பண்ணாலே இந்த ஆட்சியில நீதி கிடைக்க மாட்டேங்குது. இங்க சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக்கப்படாமல் எந்த ஒரு குற்றத்திற்கும் தீர்வு கிடைக்காது. இப்போ இந்த திருநெல்வேலியிலே அவர்கள் பெற்றோர்கள் 2 பேருமே காவல்துறை உயர் அதிகாரிகள். அவங்களோட சுர்ஜித்தோட அப்பாவும் எஸ்ஐ, அவங்க அம்மாவும் எஸ்ஐ. அப்ப இப்படி ஒரு கொலையை செஞ்சிருக்கான். அவனுக்கு இன்னும் நீதி கிடைக்கல. அவங்க அப்பாவை கைது பண்ற மாதிரி கைது பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க. அவங்க அம்மாவை நீங்க அரெஸ்ட் பண்ணல. இது சுத்தமாக 100% ஆணவ படுகொலை. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி நடந்துகிட்டு இருக்கிற இந்த மாதிரியான அநீதிகளுக்கு எதிராக இந்த அரசு எந்த விதமான நீதியும் தருவதில்லை. நாங்கள் இந்த அரசை நம்பினோம். ஆனால் அதே காவல்துறையிலே வேலை பார்த்த எஸ்எஸ்ஐ ஒரு இடத்துல வெட்டி கொல்லப்படுகிறார். மறுநாளே சம்பந்தப்பட்ட குற்றவாளியை எந்த விதமான விசாரணையும் இல்லாமல், எந்த விதமான ஒரு சாட்சியும் இல்லாமல் அவனை என்கவுண்டர்ல சுட்டு தள்ளிச்சு இந்த கேடுகட்ட போலீஸ் அதிகாரிங்க. இந்த காவல்துறை மனிதர்கள் தானா? இந்த காவல்துறையினாலே 100க்கு 90% இந்த காவல்துறையினாலே தமிழக அரசுக்கு கலகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடு சாதி பிரச்சனையாலும் ஆணவ பிரச்சனைகளாலும் இந்த காவல்துறையினர்கள் மட்டுமே அவமானப்படுத்தப்படுகிறது. எந்த ஒரு பிழை நடந்தாலும் அதற்கு காவல்துறை தான் காரணம். இதனால் தமிழக அரசுக்கு அவமானம். ஒட்டுமொத்த இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கெட்ட பேர். இப்படியே இன்னும் நிறைய பிரச்சனைகளை நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு தருணத்திலே எல்லோரும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். இந்த 4 ஆண்டுகளிலே எல்லா வகையிலும் நீதிகள் மறுக்கப்படுகிறது. கல்விக்கு பிரச்சனை, மருத்துவத்துக்கு பிரச்சனை, ஆசிரியர்களுக்கு பிரச்சனை, செவிலியர்களுக்கு பிரச்சனை. வடநாட்டுக்கார 80 லட்சம் பேர் உள்ள வந்துட்டா படிச்சுட்டு எம்எஸ்சி எம்எட் எம்பிஎல் முடிச்சுட்டு வேலை இல்லாம ஹோட்டல்ல இலை எடுத்துக்கிட்டு வேற வேலைக்கு சுவிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கான். ஆனால் வடநாட்டுக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த கேடுகட்ட அரசாங்கம் தமிழ்லே படிச்சு தமிழ்ல வளர்ந்து தமிழ்லே வாழ்ந்துகிட்டு இருக்க தமிழன் என்ற ரத்தத்தோடு ஓடிக்கிட்டு இங்கு அரசு வேலை மறுக்கப்படுகிறது. அதனால்தான் முத்தமிழர் வேல்முருகன் அவர்கள் தமிழக வேலை தமிழருக்கே என்று சொன்னார். இதை சம்பந்தமாக கூட 19ஆம் தேதி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறோம். எனவே மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் இன்னும் உங்களை நம்புகிறோம். ஒரு கொஞ்சம் ஈரம் இருக்கிறது. நீங்கள் எங்களுக்கு மீண்டும் நல்லாட்சியை தருவீர்கள் என்று நம்பிக்கொண்டுதான் இருக்கிறோம். கூட்டணியிலே இருக்கிறோம் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு தவறு செய்தால் தட்டி கேட்போம், சரி செய்தால் தட்டி கொடுப்போம். அதுதான் வேல்முருகனுடைய பாணி. இப்படியே இந்த 4 ஆண்டு காலத்தை கடத்தி விட்டீர்கள். இன்னும் 8 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. தொடர்ச்சியாக எது ஒன்றுக்கும் நீதி கிடைக்காமல் இந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் கூலி படம் காலி. கூலி தொழிலாளர்களுடைய தூய்மை பணியாளர்களுடைய கூலியும் காலி. 2026 திமுகவும் காலி ஆகிவிடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கூலி காலி, தூய்மை பணியாளர்களுடைய கூலி காலி. இப்படியே நடந்தால் வரும் 2024 திமுகவும் காலியாகும். மக்கள் அவ்வளவு வலியோடு அவ்வளவு வேதனையோடு இருக்கிறோம். இதை பார்த்துட்டு கமெண்ட்ல ஓத்தாங்கம்மான்னு திட்டுறது, கெட்ட வார்த்தையில பயன்படுத்துறது, சொம்படிக்கிறான்னு சொல்றது, 200 ரூபாய்க்கு ஊப்பியா இருக்கான்றது. எனக்கு பேருக்காகவோ புகழுக்காகவோ காசுக்காகவோ நான் இந்த கட்சியில் சேரவில்லை. நான் வேல்முருகன் என்ற ஒரு ஒற்றை சொல் பிரபாகரனுடைய அன்பு தம்பியோடு நான் இணைந்திருக்கிறேன். எனவே இதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த ஆட்சியை நீங்கள் இன்னும் நல்லபடியாக கொண்டு செல்லுங்கள். தப்பு எங்க நடந்தாலும் எந்த ஒரு உயர் பதவியில் இருந்தாலும் தூய்மை பணியாளர்களுக்கு வேல்முருகன் போய் ஆதரவு கொடுத்தாரா? சரியான கேள்வி. தமிழகத்தில் நடக்கிற எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் முதலிலே ஆதரவு கொடுக்கிறது அறிக்கையின் வாயிலாக அல்லது பத்திரிகையாளர்களின் சந்திப்பின் வாயிலாக முதல் குரலை எழுப்பியது அண்ணன் வேல்முருகன். ஆனால் அங்கு நாங்கள் செல்லவில்லை. உட்கட்சி தேர்தல் பொறுப்புகளை நிறைய கொடுத்து கொண்டிருக்கிறார். வரும் தேர்தலை நாங்கள் நெருங்கவிருப்பதால் மக்கள் பணி முக்கியம்தான். மக்கள் பணிதான் முக்கியம். நியாயமான கேள்வி. சந்தித்திருக்கிறோம், எழுத்துக்களை கொடுத்திருக்கிறோம். அண்ணன் சுற்றுப்பயணத்தில் முடித்துவிட்டு தூய்மை பணியாளர்கள் நேரடியாக சந்தித்து அவர்கள் குறையில் கேட்பார். நான் தான் சொல்லியிருக்கிறேன்ல,
திமுக தவறு செய்தால் தட்டி கேட்கிறது முதல் வேல்முருகன். 233 எம்எல்ஏக்கு முன்னுதாரணமாக தேர் வருவதுதான் அண்ணன் வேல்முருகன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தோழர் எழுப்பிய கேள்விக்கு நிச்சயமாக அண்ணன் அவர்கள் சந்தித்து நேரில் போய் சந்தித்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அதில் விளம்பரம் தேடுபவர் வேல்முருகன் அல்ல. நிச்சயமாக சட்டமன்றத்திலே வரும் சட்டமன்றத்திலே கூட்டத்தொடரிலே வேல்முருகன் அவர்கள் துப்புரவு பணியாளருக்காக குரலை எழுப்பி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிமிஷம் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி தான் இருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக இப்படி அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் இந்த அரசும் அதிகார துஷ்பிரயோகம் செய்கின்ற அதிகாரிகளும் செய்து கொண்டே வந்திருந்தால் தலைவர் முடிவு எடுப்பார். மாறினாலும் மாறலாம், அதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த நிமிஷம் வரை இன்னும் 8 மாதம் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாருன்றீங்க, ஆனா எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்க. ஏன் எதுக்கு குரல் கொடுக்கல, எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க பாத்துருப்பீங்க சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு உள்ளீடுக்கு வந்து அன்புமணி கொடுக்குறாருல, அது மாதிரி ஏன் தலைவர் இதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு? எந்த இடஒதுக்கீடு? உள்ளொதுக்கீடு அதான் கொடுத்து அதை பேசிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே பேசிட்டு இருக்கோம். 10 மணி ஏங்க ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறோம், அறிக்கைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம், அதற்காக ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். கட்சி கிடையாதுங்க. வேல்முருகன் சார் வந்து போல்டா பேசுறவரு, எல்லாமே தெளிவா அடிக்கிறவரு. நீங்க அடிக்க கொடுக்குற கட்சி கிடையாது. அடிக்க கொடுக்குற கட்சி பயணிக்க கீழே அறிக்கை கொடுக்கிற கட்சி இல்ல. ஆனால் சட்டமன்றத்தில் உங்களுக்கு அனைத்து ஆவணங்களும் இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? சட்டமன்றத்தில் வேல்முருகன் எவ்வளவுக்கு எவ்வளவு போராடி அதேங்க இப்படி நீங்க உங்களோட தலைமை அங்க இருக்கு, எங்க கூட்டணியோட இருக்கிற இடத்துல நீங்க உரிமையோட நியாயமான உரிமையை கேட்டு வாங்கி தருவோம். இந்த 8 மாத காலத்திற்குள் கேட்டு முடிவெடுப்போம். அப்படி இல்லை சொன்னால் இந்த கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நிச்சயமாக தனித்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடையாது. தனித்து போடும்போது இங்க வந்து இத்தனை கட்சிகள் இருக்கும்போது திராவிட கட்சிகளை எதிர்த்து ஒரு தனியாக ஒரு கட்சி வந்து ஒரு தனிச்சு நின்று அதை தோல்வியை தழுவுறது கட்சியினுடைய 14 வர பயணம் வீணாகிறது.